வெல்கம் டு கண்மணி வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்பவே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சி தம்பிக்கெல்லாம் ஆஃப் இயர்லி லீவ் விட்டுட்டு இருந்தாங்க. எனக்குமே கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஒரு 2 நாள் காலேஜ் இருந்துச்சு. அதுக்கு மேலே லீவ் விட்டுட்டாங்க நியூ இயர் ஸ்பெஷலாக. வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு பிளான் பண்ணி, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இருக்கிற இடம்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த தண்ணி, அந்த காடு அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி தண்ணி இருக்கிற இடமே எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணி மோர்தனா டேமோட சப் டேமுக்கு தான் போயிருந்தோம். சப் டேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மோர்தனா டேமுக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இருக்குது. மோர்தனா டேம் விட சப் டேம் சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற பிளேஸ்னால் அது சப் டேம் தான். அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொட்டாரமடுகு அப்படின்ற ஊரில் தான் அந்த சப் டேம் இருக்குது. சரி இப்போ விலாகுக்கு வந்துடலாம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரி, ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஏரி. வெயிலே இல்லாத ஒரு கிளைமேட், அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காற்று, அதில் இருக்கிற கொக்குன்னு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயே என்ஜாய் பண்ணிட்டு திரும்பியும் கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் வந்துச்சு, முனீஸ்வரர் கோவில். இப்போ தான் ரெடி பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது, கட்டியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நல்லா அந்த கலர்ஸ் எல்லாம் வைப்ரேட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு கலர்ஸுமே பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்க. நாங்களுமே லெஃப்ட் சைடு அந்த கோயிலை பார்க்காம ரைட் சைடு பார்த்துட்டே போயிட்டோம் பாதி தூரம். அப்புறம் நான் பார்த்து சொன்னதுனால திரும்பவும் வந்தோம். பார்த்துட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சுற்றி கொல்லிங்க, முன்னாடி தண்ணி, நடுவில் அந்த கோயில் பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கோயில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எந்த ஊருன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கோவிலில் சாமி கும்பிட்டு கிளம்புனதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் நிறுத்தி பிஸ்கெட்டு, முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டே வந்தோம். நிறைய லாங் வீடியோக்கு எடுக்க முடியல, ஷார்ட்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா டேமுக்கு வந்தாச்சு. இது டேம்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன டேமுக்கு வந்தாச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு. நிறைய மீன், நண்டு, பாம்புன்னு சொல்லிட்டு நிறையவே பார்த்தோம். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த
டேமுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்பவே அந்த இடம் நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல தான் மீன்லாம் எனக்கு கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் தான் அம்மாவும் சித்தியும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க, சாப்பாடு செய்ய டைம் ஆகுதுன்னு. இங்கே தான் சமைச்சு சாப்பிடலான்னு பிளான் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். முதல் நாள் டேமுக்கு போனப்போ பார்த்திங்கன்னா கறி குழம்பும் சாப்பாடும் செஞ்சுருந்தோம். இன்றைக்கும் அதே தான் பிளான் பண்ணியிருந்தோம். தம்பி பார்த்திங்கன்னா எப்போ வந்தானே தெரில, அந்த இடத்துக்கு வந்து மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தான். ஏதோ அந்த சங்கெல்லாம் கூட இருந்துச்சு போலக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சு காமிச்சிட்டு இருந்தான் வீடியோவில். சுற்றி மரம் நடுவில் மட்டும் தண்ணி. அந்த தண்ணி பாருங்கள், ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு. அந்த தண்ணி பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நாங்கள்லாம் இங்கே தான் சமைச்சிக்கலான்னு சொன்னோம். அடுப்பெல்லாம் கூட இருந்துச்சு. யாரோ இதுக்கு முன்னாடியே நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே சமைச்சு சாப்பிட்டு போயிருந்தாங்க. பட் முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய மரம், அங்கே இடமும் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சரி அங்கேயே வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அங்கேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா, சித்தி, மாமாலாம். நானும் தம்பியும் ஒரு அரை மணி நேரம் நல்லா விளையாடிட்டு தான் போனோம் தண்ணியில். சில்லுன்னு நல்லா இருந்துச்சு, அதை விட்டுட்டு போவே மனசே வரலை. இப்போ என்ஜாய் பண்ண முடியாமல் போனால் அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸ்னு எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இடம் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம். சைடில் தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேர் அடுப்பு பற்ற வச்சு கோழிலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கரெக்டாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால ஏதோ அட்ஜஸ்ட் ஆச்சு கொஞ்சம். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, நாங்கள் தான் ஃபஸ்ட் ஆளாக வந்திருப்போம் போல் இருக்குது. அப்புறம் ஒரு 2-3 கேங்கெல்லாம் வந்து அவங்க தனியாக சமைக்க போயிட்டாங்க. அப்போ தான் எல்லோரும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்கன்ற ஒரு தெம்பே வந்துச்சு. முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர், ரிலேட்டட் ஹாப்பி நியூ இயர். இது பார்த்திங்கன்னா நாங்கள் நியூ இயர் அன்றைக்கி தான் போன வீடியோ. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் முடிவு பண்ணலை. நியூ இயர் அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா சரி நியூ இயருக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் தான் இருந்தோம். எல்லாருக்கும் லீவு, எதுக்கு வீட்டிலே இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டோம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் அப்பாவும் சித்தப்பாவும் அந்த கோழியெல்லாம் க்ளீன் பண்ண போயிட்டாங்க. நாங்களும் அரிசி வச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சமைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா யானை வந்துடும், புலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிறுத்தை வரப்போகுது இப்போது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை அதெல்லாம் எதுவும் வரலை, ஆடு மாடு தான் வந்துட்டு இருந்துச்சு. யானைலாம் வந்திருந்தா அவ்வளோதான், பறந்து அடிச்சுட்டு ஓடிருப்போம். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்பவும் போல் தான் எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மிளகாய்த்தூள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் போட்டுக்கணும். அப்புறம் தான் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலான்னு சொல்லிவிட்டு எந்த மசாலா வேணால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு கொத்தமல்லி போட்டுக்கணும். கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. தக்காளி சாதம்னு வந்துருச்சு. எப்போவுமே தக்காளி சாதம் செஞ்சு தக்காளி சாதம் தான் என் வாயில் வரதே. சிக்கன் குழம்புல கொஞ்சம் காரம் தான் கம்மியாக இருந்துச்சு, மற்றபடி டேஸ்டெல்லாம் வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் குழம்பு வைக்கவே கரெக்டாக 3 o'clock ஆகிடுச்சு. அம்மா தம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வெறுகெல்லாம் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த சிக்கன் குழம்பு வைக்கும்போது என்ன ஒரு சந்தோஷம்னு பார்த்திங்கன்னா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2 பீஸ் யாருக்கிட்ட கொடுப்பாங்கன்றது தான். ஆனால் கரெக்டாக அது என்கிட்டே வெந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு நான் சொல்லிவிட்டு வந்துட்டேன். நாங்கள் சமைக்கிறோமோ இல்லை சாப்பிட்றோமோ இல்லையோ கரெக்டாக நாங்கள் இடத்த மாற்றிட்டே இருப்போம்.
சமைக்கிறதுக்கு ஒரு இடம், சாப்பிட்றதுக்கு ஒரு இடம்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைச்ச இடத்த விட நாங்கள் சாப்பிட்ட இடம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்த நான் காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். பாப்பாக்கு ஒரு தட்டை அதனால போட்டு வச்சிருங்க. இல்லை இல்லை அதுக்கே ஊற்று ஃபஸ்ட்டு. அவளுக்கு ஆட்டிக்கிற வீட்டில் தண்ணி வேஸ்ட் ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இல்லை இல்லை வீட்டில் ஏமா தண்ணி பத்தலையா? அம்மா ரொம்ப தண்ணி கஷ்டமா எங்கள் வீட்டில் எல்லாம். உங்கள் வீட்டில் இல்லைம்மா? ஆமாம். அது கூட ஏதோ சோப்பு இல்லையா? மண்ணா? மண்ணுதான். ஃபஸ்ட்டு பெருசு கல். அவெல்லாம் பெரிய வயசான பிறகு எவ்வளோ பெருமைப்படுவான். அங்கே என்ஜாய் பண்ணது, மீன் பிடிச்சது, நண்டு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஒரு 4 o'clockன்னு நினைக்கிறேன், 5 o'clock இல்லை 4 o'clock அப்புறம் வெறுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி தண்ணி காய் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். எல்லா வெறுக்கும் வேனில் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். எங்கள் கூடவே நீங்களும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள். திரும்பவும் சொல்லிக்கிறேன், கண்மணி வீடு ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ரிலேட்டட் ஹாப்பி நியூ இயர். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாகில் சந்திப்போம். பாய் பாய்.